ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் விஜய் பிரச்சாரம் திட்டமிட்டபடி நடக்குமா? எதிர்ப்பு தெரிவிக்கும் சமூக அமைப்பினர். பகுதி நேர வேலையை நம்பி 300க்கும் மேற்பட்டோர் 20 கோடி இழப்பு. சைபர் குற்றத்தடுப்பு காவலர்கள் எச்சரிக்கை. காந்தியின் சிந்தனையை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். மாணவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் அறிவுரை. ஆயுத பூஜையை முன்னிட்டு பழங்களின் வரத்து அதிகரிப்பு. புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் விற்பனை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அக்டோபர் 11ஆம் தேதி விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என சமூக அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. தேர்தலை எதிர்கொள்ள தாவேகா தீவிர முன்னெடுப்பை எடுத்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்யும் பணியில் தற்பொழுது நடிகர் விஜய் ஈடுபட்டுள்ளார். தனது முதல் பிரச்சார பயணத்தை கடந்த 13ஆம் தேதி திருச்சியில் தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதி நாகப்பட்டினம், திருவாரூர் நிகழ்வில் பங்கேற்றார். அவர் சென்ற இடமெல்லாம் மக்கள் அமோக வரவேற்பு அளித்தனர். இந்நிலையில் நாமக்கலில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அதனைத் தொடர்ந்து கரூர், வேலுசாமிபுரத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவரை காண காலை முதலே அந்த கட்சியின் தொண்டர்கள், பெண்கள், குழந்தைகளும் ஏராளமானோர் வந்திருந்தனர். மக்களின் கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட மொத்தம் 40 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மக்கள் அதிக அளவில் திரண்டு வருவதாலும் நேரம் மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒரே நாளில் 2 ஊர்களுக்கு மட்டும் பயணிக்க விஜய் முடிவு செய்து பயண திட்டத்தை வெளியிட்டுள்ளார். அதன்படி வருகின்ற அக்டோபர் 11ஆம் தேதி புதுச்சேரி சோனாம்பாளையம் சந்திப்பு பகுதியில் மக்கள் சந்திப்பு பயணம் நடத்தவுள்ளார். இது தொடர்பாக விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரி தாவேகா நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் காவல்துறை தலைமையகத்தில் அனுமதி கேட்டு மனு அளித்தனர். புதுச்சேரியில் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக காவல் உயர் அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் நகர் ஏற்கனவே போக்குவரத்து மிகுந்த பகுதியாக இருப்பதால் வார விடுமுறை மற்றும் பண்டிகை காலங்களில் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுவது வழக்கம் என்பதாலும் புதுச்சேரியில் அனைத்து வீதிகளும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும். இதனை சரி செய்யவே காவல்துறையினர் திணறி வருகின்றனர் என்றும், எனவே இதற்கிடையே கரூர் சம்பவம் எதிரொலியாக புதுச்சேரியில் விஜய் பிரச்சார பயணத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என பல்வேறு சமூக அமைப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதன் காரணமாக விஜய் பிரச்சாரம் புதுச்சேரியில் திட்டமிட்டபடி நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக பொதுமக்கள் மத்தியில் பேசப்படுகின்றது. புதுச்சேரியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் 20 கோடியை ஆன்லைனில் முதலீடு செய்து ஏமாந்துள்ளதாக சைபர் கிரைம் காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் விடுத்துள்ள எச்சரிக்கை செய்திக்குறிப்பில், இந்தியாவில் சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக வீட்டில் இருந்தே சம்பாதிக்க ஆர்வம் காட்டும் பெண்கள், பட்டதாரி ஆகியோரை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் டெலகிராம் மூலம் அண்டை நாடுகளான பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை, சீனா, கம்போடியா, நைஜீரியா போன்ற நாடுகளைச் சேர்ந்த மர்ம நபர்கள் எம்என்சி நிறுவனங்களின் பெயர்களில் வேலைவாய்ப்பு தொடர்பாக விளம்பரங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் என்றும், இதன் மூலம் தொடர்பு கொள்பவர்களை வீடியோக்களுக்கு லைக் கொடுப்பது, கருத்து சொல்வது, ஆன்லைனில் மற்றவர்களுக்கு பகிர்வது போன்ற சிறிய செயல்களை செய்ய வைத்து ஒரு நாளைக்கு 500 இருந்து 1000 ரூபாய் வரை அவர்களுடைய வங்கிக் கணக்கிற்கு அனுப்புகின்றனர். அடுத்த கட்டமாக பணம் முதலீடு செய்தால் அதன் மூலம் அதிக லாபம் கிடைக்கும் எனவும் கூறியுள்ளனர். இதற்காக போலியான வலைதளங்களை உருவாக்கி அதில் பொதுமக்களை கணக்கு துவங்க வைத்து முதலீடு செய்ய வைக்கின்றனர். மேலும் அவர்களுக்கு பெரிய தொகை லாபம் கிடைத்துள்ளது போல் பின்பத்தை ஏற்படுத்தி அதிக தொகையை முதலீடு செய்ய வைக்கின்றனர் எனவும், அதன் மூலம் கிடைக்கும் லாபத் தொகையை வெளியே எடுக்க முயற்சிக்கும் பொழுது மோசடி கும்பல்கள் அவர்களின் வங்கிக் கணக்கை
முடக்கி சேவை வரி செயலாக்க கட்டணம் என்ற பெயரில் பணம் கட்ட சொல்கின்றனர் எனவும் அதன் பிறகே தாங்கள் ஏமாற்றப்பட்டதை பொதுமக்கள் உணர்கின்றனர் என்றும் கூறியுள்ளனர். மேலும் இதேபோன்று 20 கோடிக்கும் மேல் பணத்தை இழந்துள்ளதாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையங்களில் 300க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்துள்ளதாகவும் அதில் படித்த பெண்கள் மற்றும் இளைஞர்களே அதிக அளவில் ஏமாந்துள்ளனர் எனவும் ஆகையால் போலியான விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று இந்த செய்திக்குறிப்பில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காந்தியின் சிந்தனையை வாழ்க்கையில் பின்பற்றுங்கள் என்று மாணவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிவுரை வழங்கியுள்ளார். மகாத்மா காந்தி 156வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உலக காந்தி மையம் சார்பில் காந்தி வேடம் அணிந்த 156 மாணவர்களின் பாண்டி யாத்திரை நடைபயணம் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கலந்து கொண்டு பேசுகையில், மாணவர்கள் காந்தி வேடமிட்டு நிற்பதை பார்க்கும் பொழுது மனதில் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுவதாகவும், காந்தி வாழ்ந்த வாழ்க்கை மிகவும் எளிமையானது. அவர் அன்பு மற்றும் அமைதியால் உலகத்தை வென்றவர். உண்மை, அகிம்சை, எளிமை என்பதே அவரின் கொள்கை என்றும், மாணவர்கள் காந்தி வேடமிட்டு இருப்பது நிகழ்ச்சி மட்டுமல்ல, இது ஒரு வாக்குறுதி. காந்தியைப் போல உண்மையுடன், அன்புடன், எளிமையுடன் வாழ்வேன் என்றும் உங்கள் மனதில் உறுதி கொள்ளுங்கள் எனவும், மாணவர்கள்தான் நாளைய இந்தியா. காந்தியை பற்றி புத்தகத்தில் படித்தால் மட்டும் போதாது, அவருடைய சிந்தனையை வாழ்க்கையில் பின்பற்றுங்கள். உங்கள் உள்ளத்தில் காந்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேசியுள்ளார். இப்போ இருக்கிற காந்தி ஆசிரமம் சொன்னாங்கன்னா, சபர்மதி காந்தி ஆசிரம்னா ஒரு 5 ஏக்கரில் ஹிருதய குஞ்சன் ஒரு இடம் இருக்கு. அதுதான் காந்தியும் கஸ்தூர்பாவும் தங்கியிருந்தாங்க. அது மட்டும்தான் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, டூரிஸ்ட் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. இது வந்து ஆல் வேர்ல்ட் லீடர்ஸ், எல்லா பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் வருவாங்க. ஆயுத பூஜையை முன்னிட்டு புதுச்சேரியில் பழங்களின் வரத்து அதிகரித்துள்ளது. கல்விக்குரிய சரஸ்வதி, செல்வத்திற்குரிய லக்ஷ்மி, வீரத்திற்குரிய பார்வதி போன்றோரை வணங்கக்கூடிய பண்டிகைதான் நவராத்திரி. இதன்படி தங்களது தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் பொருட்களை வைத்து பூஜை செய்யப்படுவது வழக்கம். ஆயுத பூஜை அன்று பொதுமக்கள் வீடுகளிலும், தொழில் நிறுவனங்களிலும், கல்வி நிறுவனங்களிலும் பழங்கள், அவல், பொரிகடலை உள்ளிட்டவைகளை சாமிக்கு படைத்து ஆயுத பூஜை கொண்டாடப்படும். அதன்படி இந்த ஆண்டு ஆயுத பூஜை வருகின்ற அக்டோபர் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. இதனிடையே ஆயுத பூஜைக்காக புதுச்சேரிக்கு பழங்கள் வரத்து அதிகரித்துள்ளது. செப்டம்பர் 28ஆம் தேதி காலை புதுச்சேரி நேரு வீதி பெரிய மார்க்கெட்டிற்கு லாரிகளில் பழங்கள் அதிக அளவில் வந்து குவிந்தன. அதனை மொத்த வியாபாரிகள் வாங்கி விற்பனை செய்து கொண்டிருந்தனர். குறிப்பாக பெங்களூரில் இருந்து ஆப்பிள், சாத்துக்குடி, மராட்டியத்தில் இருந்து மாதுளம்பழம், தேனி மாவட்டத்தில் இருந்தும் பெங்களூரில் இருந்தும் திராட்சையும் கொண்டு வரப்பட்டு பெரிய மார்க்கெட்டில் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது ஆப்பிள் வரத்து அதிகமாக உள்ளதால் விலையும் வெகுவாக குறைந்துள்ளது. அதாவது 1 கிலோ 120 முதல் 140 வரையிலும், சாத்துக்குடி 30 ரூபாய்க்கும், மாதுளம் 120 முதல் 150 வரையிலும், திராட்சை 70 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரையிலும், ஆரஞ்சு 150 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இதேபோல் வாழைப்பழம் ஒரு தார் 350 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை விற்பனையானது. மேலும் இந்த ஆண்டு வரத்து சற்று குறைவாக இருப்பதால் பழங்களின் விலை கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது கிலோவிற்கு 10 ரூபாய் முதல் 20 வரை அதிகமாகவே உள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். விஜய் பிரச்சாரங்களில் அதிகப்படியான கூட்டம் வருகிறது என தெரிந்தும் முறையான பாதுகாப்பு அளிக்காததே கரூர் உயிரிழப்புகளுக்கு காரணம் என்று சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது கரூரில் நடைபெற்ற துயரமான சம்பவத்திற்கு தான் மிகவும் வருத்தப்படுவதாகவும், இந்த விஷயம் நடந்திருக்காமல் இருக்க அரசுதான் உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்றும், அரசாங்கத்தின் தவறே இதற்கு காரணமாக தான் பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெங்களூரில் நடைபெற்ற RCB அணியின் IPL கொண்டாட்டத்தின் பொழுது 2.5 லட்சத்திற்கும் மேல் மக்கள் வந்திருந்தார்கள். இதுபோன்ற ஒரு கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் கிட்டத்தட்ட 11 பேர் உயிரிழந்தனர். இங்கு 27,000 பேர் வருவதற்கு இவ்வளவு பெரிய உயிரிழப்பு என்பது ஒரு மன்னிக்கக்கூடிய விஷயம் அல்ல எனவும், கரூரில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் காவல்துறை தடியடி நடத்தியதாகவும் சொல்கின்றனர். மக்கள் உயிர் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். மக்களுடைய நலன் மற்றும் உயிரை காப்பதற்கே பொது சேவைக்கு வருகின்றோம். ஆனால் அரசியல் நோக்கத்திற்காக இதுபோன்ற தவறான விஷயங்களை செய்யக்கூடாது என்றும் அதனை தான் முழுமையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.
மேலும் தமிழக அரசு இதுபோன்ற விஷயங்களில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்றும், ஒரு விஷயம் நடந்து முடிந்த பிறகு அதனை ஆராய்வதை விட நடப்பதற்கு முன் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் பேசிய அவர், விஜய் வாரந்தோறும் மக்களை சந்தித்து வருகின்றார். அவருக்கு அதிகப்படியான கூட்டம் வருகின்றது என காவல்துறையினருக்கு தெரிகிறது. தெரிந்த பிறகு அவர்களுடைய பணி மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதுதான். ஆனால் அதனை அவர்கள் செய்ய தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டிய அவர், இவ்விவகாரத்தை சிபிஐ விசாரித்தால்தான் உண்மைகள் வெளியே வரும் எனவும் கூறியுள்ளார். மேலும் இந்த உயிரிழப்புகள் என்பது யாரும் எதிர்பாராத ஒரு விஷயம் என்றாலும் இதில் உள்ள உண்மை தன்மைகளை ஊடகங்கள்தான் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை மற்றும் அரசினுடைய கடமை. தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு கூட்டங்களை நடத்தும் பொழுது முறையாக திட்டமிட்டு நடத்துகிறார்கள் என்றும், ஆனால் புதிதாக ஒருவர் அரசியலுக்கு வந்தால் அவர்களை தடுத்து நிறுத்த எல்லா வேலைகளையும் செய்கின்றனர் எனவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு அரசு உண்மையாவே உரிய நடவடிக்கை ப்ரோஆக்டிவா இருக்கணும். எப்பவுமே ரியாக்டிவா இருக்கக்கூடாது. நடந்ததுக்கு அப்புறம் அது என்னங்கிற போய் ஆராயக்கூடாது. நடக்க முன்னாடி இப்படி அவர் டெய்லி தான் அவர் ஒரு வாரமும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட்டம் வந்தாலே இவ்வளவு பெரிய கூட்டம் வருது தெரியும் போது காவல்துறையோட வேலை என்ன? இதுக்கு உரிய நடவடிக்கை ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அதுதான் அவங்களோட வேலை. மக்களை காக்கக்கூடியது தான் காவல்துறைன்னு வச்சிருக்காங்க. அந்த காக்கி சட்டை போட்டுட்டு இது மாதிரி தவறான விஷயங்கள்லாம் உடல் போறது நல்ல விஷயம் அல்ல. இது சிபிஐ என்கொயரி வச்சாதான் இது உண்மையான விஷயம். அது நம்ம எதுவுமே பத்தி சொல்ல முடியாது. சிபிஐ என்கொயரி வச்சதுக்கு அப்புறம் தான் இது உண்மையான விஷயம் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். பண்ணும்போது அது ஒரு 2 கரவசம் வருமே தவிர இது நம்ம ஒரு நபரா இது பண்ண முடியாது. இது அரசாங்கம் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒரு காவல்துறையும் கரண்ட் அரசாங்கத்தோட வேலை. புதுசாக ஒருத்தவங்க வளர்ந்து வந்தாங்கன்னா இந்த மாதிரி அவங்களை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு எல்லா வழியும் செய்யறாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. அரசியல் உயிர் இழப்புங்கிறது ஒரு மக்களோட உயிரை அவன் வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்றது, டெவலப் பண்ணணும், அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னா நம்ம அரசியல் வரும். இதை விட்டுட்டு நம்ம போய் இந்த மாதிரி தவறான செயல்கள் செய்யக்கூடாது. கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இளங்கலை பட்ட படிப்பிற்கான முதலாம் ஆண்டு தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மூலக்குளம் பிச்சவீராம்பட் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இளைநிலை மற்றும் முதுநிலை பட்ட படிப்புகளுக்கான முதலாம் ஆண்டு தொடக்க விழா செப்டம்பர் 25ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரியின் மேலாண் இயக்குநர் முனைவர் சாம்பால் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் குமரவேல் ஆகியோர் விழாவினை தொடங்கி வைத்தனர். கல்லூரியின் தலைமை செயல் அதிகாரி சுப்பிரமணியன் உடன் இருந்து விழாவினை சிறப்பித்தார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் பேராசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களை வரவேற்று பேசினார். அப்பொழுது தனது உரையின் சிறப்பம்சமாக நாட்டின் வளர்ச்சிக்கு பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த மாணவர்களின் பங்களிப்பு குறித்து விளக்கி பேசினார். இவ்விழாவின் தலைமை விருந்தினராக பேராசிரியர் மற்றும் புதுவை பல்கலைக்கழகத்தின் UGC MMTTCயின் இயக்குநருமாகிய முனைவர் அருள் கலந்து கொண்டு உரையாற்றினார். அறிவியல் பாடத்தை நம் அன்றாட வாழ்வியலோடு தொடர்புபடுத்துவதன் மூலம் எளிமையான புரிதலை பெற முடியும் என்று வலியுறுத்தினார். மேலும் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக கல்லூரியின் முன்னாள் மாணவர்களாகிய போஸ்ட் அண்ட் சிமெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் சென்னை நிறுவனத்தின் மேலாளர் செந்தமிழ் செல்வன், TCS சென்னை நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டு அதிகாரி உமா மகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு பொறியியல் துறையில் மாணவர்கள் வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கான வழிமுறைகளை தங்களது அனுபவங்கள் வாயிலாக எடுத்துரைத்தனர். விழாவின் தொடர்ச்சியாக பொருளாதார ரீதியாக நலிவடைந்து கல்வி பயின்று வரும் மாணவர்களுக்கு கல்லூரியில் தொடர்ந்து இயங்கி வரும் உதவும் துளிகள் அமைப்பின் மூலமாக கல்வி உதவிக்கான காசோலைகள் வழங்கப்பட்டன. மேலும் பொறியியல் படிப்பு மட்டுமல்லாது கலாச்சார மேம்பாட்டு தொடர்பாகவும் கடிதம், மொழி மற்றும் குறியீட்டு முறை தொடர்பான துறைகளில் மாணவர்கள் தங்களின் தனித்திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள புதிய சங்கங்கள் தொடங்கப்பட்டன. மேலும் இவ்விழாவின் இறுதியாக மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. முதலாம் ஆண்டு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சத்ருதேவ கண்ணன் நன்றி உரை வழங்கினார். மிக சிறப்பாக நடைபெற்ற இவ்விழாவில் அனைத்து துறை தலைவர்கள், துணை பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூரில் கஞ்சா விற்ற சிறுவர்கள் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வில்லியனூர் சாமியார் தோப்பு பகுதியில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் வில்லியனூர் காவல் ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் துணை ஆய்வாளர் திருமுருகன் தலைமையில் காவலர்கள் சாமியார் தோப்பு பகுதிக்கு சென்றுள்ளனர். அப்பொழுது அங்கு சந்தேகப்படும்படியாக இருந்த 3 பேரை மடக்கி பிடித்துள்ளனர். அவர்களை சோதனை செய்தபொழுது கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர்.
இந்த விசாரணையில் கடுவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி மகன் விண்ணரசன் என்கின்ற தினேஷ் மற்ற இருவரும் சிறுவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அவர்களிடம் இருந்து சுமார் 500 கிராம் கஞ்சா மற்றும் ஒரு செல்போனை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். மற்றும் வழிப்பறி வழக்குகள் காவல் நிலையங்களில் நிலுவையில் இருப்பதும் இவருக்கு கஞ்சா விற்பனைக்கு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தாடி ஐயனார் உறுதுணையாக இருப்பதும் காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து விண்ணரசன் உட்பட 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விண்ணரசனை காலாப்பட்டு சிறையிலும் 2 சிறுவர்களை அரியாங்குப்பம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்துள்ளனர். திருக்கனூர் பகுதியில் பழுது பார்க்க கொடுத்த கைபேசியை சரி செய்யவில்லை என்பதால் கடையை அடித்து நொறுக்கிய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. திருக்கனூர் அடுத்த கைக்கிளம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் திருமுருகன். இவர் திருக்கனூர் சரஸ்வதி நகர் செல்லும் சாலையில் மொபைல் போன் கடை நடத்தி வருகின்றார். இவரது கடைக்கு கூனிச்சம்பட்டை சேர்ந்த சுரேஷ் என்பவர் 2 நாட்களுக்கு முன் தனது மொபைலை சரி செய்ய கொடுத்திருந்துள்ளார். இந்நிலையில் சுரேஷ் மற்றும் அவரது நண்பர் இருவரும் கடைக்கு சென்று சரி செய்ய கொடுத்த மொபைலை கேட்டுள்ளனர். அப்பொழுது மொபைல் போன் இன்னும் சரி செய்யவில்லை என கடைக்காரர் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த சுரேஷ் மற்றும் அவரது நண்பர் கடையின் கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இந்த புகாரின் பெயரில் திருக்கனூர் துணை ஆய்வாளர் பிரியா மற்றும் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடையின் கண்ணாடியை உடைக்கும் சிசிடிவி கேமரா காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,670 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1570 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.